அங்க போட்டோ எடுப்போம்ல. என்னென்ன குழம்பு இதெல்லாம் ஊற்றணுமா தெரியுமா? அடுத்து என்ன எவ்வளோமா இருக்கேன்னு என்ன தெரியும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா நான் பேசுகிறேன். சாம்பாருங்கம்மா, சாம்பார். சாம்பார் ஸ்வீட் வச்சுருங்கண்ணா. நீங்கள் ஸ்வீட் எல்லாத்துக்கும் வச்சுருங்க. சாப்பாடு எல்லாம் தட்டு வச்சுருக்குறாங்க, எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்களா? சரி. அப்படியே ஸ்வீட் வாதி குழம்பு திறந்து கொடுத்த பிரின்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே நான் வரும்போது எங்கே இருக்குமான்னு சொல்லி ஒரு இதில் வந்தேன். நான் முதல் முறை உள்ள வரதுனால கடவுள் உண்மையாக ஒரு கிளாஸ் ஒரு அறையை கடவுள் கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஒன்றும் ரொம்ப நேரம் நான் எடுக்க போகிறதில்ல. உங்கள் பேரில் மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு பிரார்த்தனை செய்வேன். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க. சேவியர் ராஜ்குமார் சேஷாத்ரி சந்திரா தங்கமணி தங்கமணி கீதா கீதா மணிகண்டன் மணிகண்டன் சாந்தி சாந்தி லில்லி உங்க பேரு உமா ஜோதி பேச மாட்டாங்க. லட்சுமி நாகம்மா உண்மையாகவே எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களை எல்லாரையும் அதிகமா நேசிக்கிறதா இருக்கிறார். எல்லாரையும் கடவுள் அதிகமா நேசிக்கிறாரு. நாளையில விசேஷமா இங்க வாக்கியத்தாய் இன்னைக்கு வந்து எங்க திருச்சபையின் மூத்த தாய் தேவி ஆண்டியுடைய தாயார் அவங்களுடைய நினைவு தான். சரிங்களா? தேவி ஆண்டி கொஞ்சம் எழுதி நிற்கிறீங்களா? எழுதுங்க. தாயார் அவங்க தான் அவங்களுடைய அம்மா. அவங்க அம்மா வாக்கிய தாய் அவங்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. ஸோ அவங்க ஜெபத்தின் வழியா இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்தித்து இந்த ஐக்கியத்துல பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தின் சார்பில் போதரையாகவும் மற்றும் குடும்ப நண்பர்களும் நாங்கள் வந்திருக்கோம். யாருக்கும் வாழ்த்துக்களை அருமையான குடும்பத்தின் சார்பில் நான் வாழ்த்துக்களையும் தோற்றங்களை தெரிவித்துள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனம் உட்காந்து பைபிள் ஒரு வசனம் உண்டு. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் சொல்றீங்களா? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். வாக்கிய தாய் என்ன? தேவி 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 டி பேபியா? அதனால இன்றைக்கு கடவுள் ஒவ்வொருவரையும் அதிகமா நேசிக்கிறார். ஏசப்பா வந்து ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். ஏசப்பாவுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அதை மட்டும் நீங்க தெரிந்து கொண்டால் போதும். அதனால கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பார். தொடர்ந்து நான் பேபி ஆண்டிக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரு நல்ல ஒரு நீங்க தேர்ந்தெடுத்தது உண்மையாவே இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுடைய நினைவு நாள்ல நீ பெரியவர்களை சந்திப்பது எனக்கே தேவைப்படும். ஆண்டி கிறிஸ்டின் அவங்க மகதா கிறிஸ்டி அவங்க வழியாக நான் தெரிஞ்சு கொண்டேன். இவ்வளவு சுத்தமனால் ஒரு கிறிஸ்துவ இல்லம் சொன்னேன். அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்கள் ஜோம் பண்ணுங்க. சுத்தமனால் இப்படி அந்த ஐக்கியம் என்ன பண்ணும் தொடரும். இந்த சபையின் சார்பில் ஐக்கியம் தொடரும். அதுவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, இந்த உலகத்துல மனுஷன் யார் உங்களை கைவிட்டாலும் சரி, உங்களை ஃபுல்லாக கைவிட்டுலாம். ஒருவேளை மருத்துவர்கள் சூழலத்தில் நீங்க வந்துருக்கலாம். ஆனாலும் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அது இங்க இருக்கிற கிட்டத்தட்ட 20-30 பெரியவர்களை கடவுள் அமிர்தமாய் ஆசீர்வதிப்பார்.
ஒரே ஒரு சரணத்தை நான் பாடி நான் ஜெபித்து ஏன்னா உங்களுக்கு முதல்ல ஆதாரம் வைக்கப்பட்டு ரொம்ப நேரம் ஆசிரியப்பார் மேல பாக்கியத்தாய் அவருடைய அம்மாவுடைய அவருடைய நல்ல செயல்களையும் நற்கிரியையும் நாங்கள் நினைவு கொள்கிறோம். ஒரு நல்ல தாயாராம் இந்த உலகத்துல இருந்ததுனால நல்ல மகளை கடவுள் இந்த உலகத்துல கொடுத்தார். அம்மா கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் அண்ணன் நீங்க 2 பேர் தான். ஆகவே நல்ல 2 பிள்ளைகள் தாய் பாக்கியத்தாய் அம்மா பெற்றெடுத்து 20 வருஷமா அம்மா அப்படி செஞ்சு வர்றாங்க தூத்துக்குடியில. அதனால இன்னைக்கு தெரிந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். கத்துக்கு சித்தமானதால் நாங்க எங்க சபை சார்பில் இப்படிப்பட்ட ஒரு பர்த்டே நாங்கள் என்கரேஜ் ஆல் ஆஃப் அவர் மெம்பர்ஸ் சர்ச் மெம்பர்ஸ் இதுவும் கைண்ட் ஆஃப் இது ஒரு ரொம்ப ஒரு கடவுள் இதுதான் விரும்புகிறார். அதை கத்தர் ஆசிரியப்பாங்க. சரி போ ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோம். கிருபை என்றும் உள்ளது கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். இருக்கத்தட்டு மறைந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே இருக்கத்தட்டு மறைந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். செயலாளர் திரு ஒனீசிமஸ் ஐயா அவர்கள் நம்ம எல்லாரும் தான் ஜெபிக்க போறோம். இல்லத்துக்காக மோசஸ் ஐயா நல்லா தெரியும் ஐயாவுக்கு நல்லா தெரியும். அப்படி சொன்னதுக்காகவும் மற்றும் எல்லா பிள்ளைகளையும் பாக்கியத்தை ஐயா அம்மாவையும் அவங்களுக்கு நினைவு கொடுத்து அம்மா தேவி அம்மாவையும் நினைவு கொடுத்து நம்ம சொல்லிக்கிறோம். உன்னதமானவரே புதிகளுக்கு வாசனை சேவைக்காக கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளில் மதிவேலைக்காக நடையத்தோடு குறிக்கிற ராஜாவை சோதிக்கிறோம். இங்கே 83 நாமக்காலை குடியிருக்கிறோம். மற்றொரு வாக்குமானாத தேவனே எங்கள் மக்களுக்கு நன்றி சொல்றோம். நாளை கூட தேவனுடைய தீர்மானப்படி அனுவா அந்த பொங்கலை முதியோர் இல்லத்தில் அனுவா நாங்கள் கூடி ஒன்றாய் கூடி குறிக்க முடியாமல் காலத்தை வார்த்தைக்காக கொடுத்து நல் மீட்பராய் நல் ரட்சிகராய் நான் தேவனாக நன்றி சொல்றோம். தாய்மையை எங்கள் பேச்சுரை அடைத்து தென்றெடுத்து முழுமாய் வைத்தி கனப்படுத்தி ஆசிரியர் மனசன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்றுதான் சொல்லியிருக்கேன். நான் உலகம் முழுவதும் ஆதாயப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டே அடைத்திலே வைத்திருக்கிறே கனப்பட்டிருக்கார் நடிச்சுக்கிறோம். விசேஷமாக நாளை கூட அனுபவ தேவி பேபி அம்மாவுடைய செவிக்கிற கத்தாவை நினைவுனால கூட நல்ல சிறந்த முறையிலே ஆண்டவரே இந்த இடையிலுக்கு அது அனுபவ தேவி முதியோருக்கு உதவி செய்ய ஆசுவாத்தை கொடுத்து அவளுக்கு இருக்கிற 20 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வரும்படியாக நன்றி சொல்றோம். நாளை கூட அன்பு இலக்கை கூட நாங்களே கலந்து கொண்டு மகிழ்ச்சியான கிருபை கொடுத்துக்கிறேன். அதுக்காக நன்றி சார் கத்தாவே அந்த குடும்பத்தை கற்று அதிகமாக ஆசிரிக்கிறாங்க. அதிகமாக கிருஷ்ணனுடைய பேரன்ஸ்க்காக ஜெபிக்கிற கத்தாவே அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் என்னுடைய பிரச்சனை அவ்வளோ இருப்பதாக இதை போய் ஏற்றமே அவர்கள் கட்டிட வேண்டும் கேட்கிறார்கள். நிமித்தமாக ஒரு பிரச்சனை தண்ணீர் கொடுத்தனும் பலனை அடையாமல் போவது என்றுதான் சொல்லி இதை கேட்ட கட்டிட வேண்டும் கேட்கிறோம். நிச்சயமாக சகோதரி அவருக்காக ஜெபிக்கிற கத்தாவே அவருடைய சாப்பிடான பெரிய கத்தாவே மோசஸ் அவர்கள் நாம் மன்னிக்கிட்டு நடத்தினார் கத்தாவே நீங்கள் ஆண்டுகள் பெண்பாக இந்த அணியை வந்து நிற்கும் தந்தைகளே அதுக்காக நன்றி சொல்றோம். பிரின்ஸ்க்காக அவர் குடும்பத்துக்காக அவர் செய்கிற நல்ல பணிக்காக நன்றி சொல்வதற்காகவே தேவையை முதியோர்களை யாரை பார்ப்பதிலே ஆகவே அவரை தள்ளிவிடுகிறார்கள். இருந்தாலும் அவரை கூட்டி சேர்த்து அரவணைத்து இந்த ஹோமை நடத்தி நண்பர்களுக்கு நடத்தி அவருடைய பராமரித்து மறுபடியான கிருமையை அந்த சகோதரி கட்டளையிட்டே அதுக்காக நன்றி சொல்வதற்காகவே மனவா தேவி இந்த விபத்தின் மூலமாக ஊழியத்தை நிறைவேற்றி வரும்படியாக நன்றி சொல்ற ஒருவனுக்கு ஊழி செய்தால் அவனை பிதாவான கனமனமான ஏதோஷ பிரகாரமாக இவ்விதமான ஊழியை செய்த அந்த சகோதரியும் அவரை குடும்பத்தை அவருமாய் ஆசிரிக்க வேண்டும் என்கிறோம். இந்த பணியாற்ற ஒவ்வொரு நபர்களுக்காக செபிக்கிறதற்காகவே கர்த்தரை இந்த பணியாற்ற விதமாக ஆசிரியர் குடித்தர வேண்டும் கேட்டிருக்காவே நீங்கள் குறித்தாலும் எதை செய்தால் தேவநாமமே மகிமைக்கென்று செய்கின்ற வருஷ பிரகாரமாக எல்லாமே தேவ நாமங்களே மகிழ்ச்சியாக நன்றி சொல்றாவே இதற்கு வந்து நாங்கள் சந்தோஷப்படுகிற கர்த்தாவே சொல்லிக்கிற கர்த்தாவே எவ்வளோ நீட்டாக இருக்கிறது எவ்வளோ காற்றோட்டம்
போவதாக இருக்குது. நிறைய இடங்கள் போய் பார்த்துக்கிறோம், விதமான இதே இல்லை ஆகவே. ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல மனதோடு கனவாக சீரமையாக நன்றி செலுத்துகிறதாவே விதமாக இங்க இருக்கிற முதியோர்களுக்கு அதிகமாக செபிக்கிறோம், மக்களுக்காக பெண்கள் சகோதரர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசிரியர்களாக இதை வந்திருக்கிறதுமாக இது தரக்கூடிய நித்திய ஜீவனை சோதனை கொள்ள அண்டர்களாக வாழ்க்கை நாட்களை போக திருவை செய்ய வேண்டும் கைகிறோம். எதை குறித்து கொலை சமாதானத்தால் அவர்கள் நிரப்ப வேண்டும் கைகிறோம். தேவ சமாதானம் எழுதிகள் ஆளக்கிறது இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்ட வசன பிரகாரமாக அனுவார்களை அழைத்திருக்கிற பல சூழலில் குடும்பங்களில் வாழ்ந்ததாலும் இங்கே வந்திருக்கிறதுமாக இங்கே கண்டிருமத்தமாக ஜீவிக்கிற மெய்யான தெய்வங்களை கண்டுகொண்டு வர நாட்களாக முக்கிட்டு வாழ மகிழ்ச்சியாக கனமணலாக ஆராதனை காணப்பட அவர்களை ஆசுவத்தர வேண்டும் கைகிறோம். ஒவ்வொரு சரித்திர விலகலாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் கைகிறோம். புதிய எண்ணத்தை புதிய செய்தி புதிய கல்வி புதிய விடத்தில் அவரை கட்டட வேண்டும் கைகிறோம். இதை ஒத்தான் செய்கிற ஒவ்வொருக்காக நம்மளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசிரியப்பட எல்லாருடைய கிருபையில பெற்றுப்பட கிருபை வேண்டும் கைகிறோம். எப்படி கிருபை சமான சதோஷ எடுப்பாய் நடக்கிற சகோதரருடைய குடும்பத்தோடும் இடத்தோடும் பணியாற்ற ஒவ்வொருவரும் சகோதரோடு கையிருக்க வேண்டும் கைகிறோம். காத்துப்படுகிறேன். புதிய கன மதமே எல்லாத்தையும் நான் முன்னே செலுத்துகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தின் மூலம் மனக்காம நல்ல பிதாவே. கருணை அன்பு இல்லத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவே இந்த இல்லத்தை தகப்பனே பொறுப்பேற்று நடத்துவதற்கான சமனுக்காக சொல்கிறோம். தகப்பனார் மோசஸ் ஐயா அவர்களுக்காக சொல்கிறோம். அவருடைய வாழ்வுக்காக சொல்கிறோம். இந்த நாளில் தேவியாக தாயார் பாக்கியத்தாய் அம்மா அவருடைய நினைவு நாளாக இன்றைக்கு இந்த இடத்துல வந்து மேலே குறிப்பிட்ட அன்பு உள்ளவரை அவர்களை சந்திக்க கடவுள் கொடுத்திருக்கிறவர்களுக்காக சொல்கிறோம். இங்க இருக்கிற அருமையான பெரியவர்கள் ஐயா அம்மா சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலத்துல வசனம் நாங்கள் கேட்டவனமாக நான் உங்களை திட்டச்சவர்களாகிறேன் என்ற வசனத்தின் அடிப்படையாக இந்த சங்கீதத்தில் ஒவ்வொருவருக்கும் நீரே தகப்பனமாக தாயுமாக நண்பராக எல்லாம் தன்னை வழிநடத்த மருத்துவராக பணி செய்கிற ஒவ்வொரு கற்ற விசேஷித்த ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். தியானிக்கு எனவே சொந்த காலமாக இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைகளோ எல்லாரும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை நாம் இயேசு கிறிஸ்து வழியாக அர்ப்பணித்து வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னதை நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பு பரிசுத்தாவியின் சுவாசமே நடத்துகிறோம். இன்று சதா காலங்களில் நிச்சயமாக நிபந்திக்கிற 30 பெரியவர்கள் ஐயா அம்மாமார்களோடு ஃப்ரெண்ட்ஸ் அவர்களோடும் மற்றும் இந்த அன்பு இல்லத்தோடு இந்த வளாகத்தோடு இன்னும் இடித்து நிலைத்திருப்பார்கள். நினைவு நாளாக இருந்து அனுசரிக்க கடவுளை உதவி செய்வீர். தாயாரை குறித்து பாட்டிமா குறித்து சில சாட்சிகளை கேட்டோம். தேவியம்மா வழியாக தாயாராக உதவி நாட்கள் உண்டு.